இரவு 12 மணி பஸ். ஒரு பயங்கர கதை. இரவு 12 மணி. மழை கொட்டிக்கிட்டு இருந்தது. சாலையிலே யாரும் இல்லை. சென்னையிலிருந்து ஒரு பழைய பேருந்து மெதுவா ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த பஸ்ல இருந்த பயணிகள் எல்லாம் சும்மா அமைதியா இருந்தாங்க. யாரும் பேசவே இல்லை. அந்த பஸ்ல ஒரு இளைஞன் ஏறான். அவன் பேர் அருண். அவன் சுத்தி பார்த்த உடனே கொஞ்சம் விசித்திரமா தோணுது. யாருமே பேச மாட்டாங்க. எல்லாரும் தலை குனிச்சு உட்கார்ந்துருக்காங்க. சில பேர் முகம் கூட தெரியல. அவன் மனசுக்குள்ள பயம் ஆரம்பமா வருது. அவன் டிரைவர் கிட்ட போய் மெதுவா கேட்கிறான், அண்ணே, எனக்கு அங்க இருக்கிற ஒரு பயணி மேல ரொம்ப சந்தேகம். அவங்க மனிதரா இல்ல, வேற ஏதோ மாதிரி இருக்கு. டிரைவர் சிரிச்சிட்டு சொல்றான், நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, நீங்க போய் உங்க சீட்ல உட்காருங்க. ஆனா அருணுக்கு அமைதி இல்லை. சில நேரத்துக்கு அப்புறம் அவன் மீண்டும் டிரைவர் கிட்ட போய் சொல்றான், அண்ணே, அந்த லேடி நிச்சயமா நார்மல் இல்லை, அவங்க ஷேடோ கூட தெரியல. அந்த டிரைவர் இப்போ கொஞ்சம் சீரியஸா மாறான். அவன் மெதுவா திரும்பி அவனை பார்த்து சொல்றான், நீ இங்கே இரு, நான் பார்த்து வர்றேன். அவன் டிரைவரின் சீட்ல இருந்து எழுந்து அந்த லேடியை நோக்கி நடக்கிறான். பஸ் லைட் சில வினாடிகள் ஃபிளிக்கர் ஆகுது. மழை சத்தம் கூட அதிகமாக கேட்குது. அவன் அந்த லேடியை நெருங்குறான். அப்புறம் திடீர்னு பஸ் முழுக்க அமைதி. அருண் அங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த டிரைவர் மெதுவா அந்த லேடியை தொட்ட உடனே அந்த லேடி திடீர்னு தலை தூக்குறான். அவங்க கண்கள் வெள்ளையாக மின்னுது. அருண் அதை பார்த்ததும் பயந்துட்டு டிரைவரை கூப்பிடுறான், அண்ணே, அங்க போகாதீங்க. அந்த நேரத்தில் டிரைவர் மெதுவா திரும்பி அருணை நோக்கி பார்க்கிறான். அவன் முகம் முழுக்க இருட்டா, கண்கள் மட்டும் சிவப்பா பிரகாசிக்குது. அவன் சிரிச்சிட்டு சொல்றான், இங்க யாரும் மனிதர்கள் இல்லை, நீதான் முதல் உயிரோட உள்ளவன். அருண் அதை கேட்ட உடனே நடுங்குறான். அவன் சுத்தி பார்க்கிறான். அப்பதான் உண்மை தெரியும். பஸ்ல இருந்த எல்லா பயணிகளும் மெதுவா தலை தூக்குறாங்க. அவங்களோட முகம் எல்லாம் வெறுமை, கண்கள் இல்லை. பஸ் மெதுவா நிற்குது. டிரைவர் சொல்றான், இது இறந்தவர்களுக்கான பஸ், ஸ்டாப் வந்துருச்சு. அவன் சிரிப்பு இன்னும் பெருசா ஆகுது. அடுத்த நாள் காலையில அதே ரோட்ல ஒரு விபத்து நடந்ததுன்னு செய்தி வரும். அந்த விபத்தில் இறந்தவர்கள் ஒருத்தன் பேர் அருண்.